சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசா வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே ஹோப்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதைய பார்த்தோனே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எடுத்தோனே மனோஜ காமிக்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலையில இருக்காரு. இந்த பணத்த குடுத்து எப்படியாவது ரோகிணி கிட்ட சைன் வாங்கிட்டு, டிவோர்ஸ் வாங்கிட்டு நம்ம கனகா கூட லைஃப செட்டில் பண்ணிடலான்னு பார்த்தா, கடைசியில பார்த்தீங்கன்னா, இவ கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிட்டாளே! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாரி சுயநலமா தான் யோசிக்கிறாரு. இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா, அவர் பண்ற தப்ப அவர் உணரவே இல்ல. இந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா மாரியே பணம், 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 பணம்ன்றத பத்தி தான் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்து, மீனாவ காமிக்கிறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "என்னங்க ஏதோ யோசிச்சிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வேற எத பத்தி? இந்த மனோஜ பத்தி தான்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனாவும் பார்த்தீங்கன்னா, "ஆமாங்க, எனக்குமே அதே சந்தேகம் தான். எனக்கு என்னமோ உங்க அண்ணன் தான் ரோகிணி வயித்துல வர குழந்தைக்கு அப்பான்னு தோணுது. உங்க அண்ணன் முழிச்ச மொழியே சரியில்ல" அப்படின்னு சொல்றாங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா, "நானும் அதே தான் மீனா யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் என்ன கேட்டா, நான் அவள இதுவரைக்கும் எங்கேயுமே பார்க்கல. நான் அவள மீட் பண்ணவே இல்லன்னு கதைலாம் விடுறான். ஆனா அவன் வந்து அவங்கள அடிக்கடிக்கு மீட் பண்ணா அது எனக்கே நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. "ஆமாங்க, எனக்கும் அதே டவுட்டா தான் இருக்கு. அவர் மொழியே சரியில்ல" அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் முத்து பார்த்தீங்கன்னா, "ஆனாலும் நாம இந்த பார்லர் அம்மாவ நம்ப முடியாது" அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ரோகிணி பொய் சொல்லியிருக்காதான், நெறைய தப்பு பண்ணியிருக்காதான். ஆனா, இத எல்லாமே அவ பண்ணது பார்த்தீங்கன்னா, உங்க அண்ணன் கூட வாழ்றதுக்காக தான். இப்போ அவ வயித்துல இருக்க குழந்தை உங்க அண்ணனே இல்லன்னு சொன்னா எப்படி? அவ இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு எல்லாரையும் ஏமாத்துனது உங்க அண்ணன் கூட வாழ தான். இப்போ அவ வயித்துல வேற ஒருத்தவங்க குழந்தை எப்படிங்க இருக்கும்? இந்த மாரி விஷயத்துலலாம் ரோகிணி கண்டிப்பா பொய் சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சரிதான், நீ சொல்றது சரிதான். ஆனாலும் அம்மா எதுக்கு தான் அவன இவ்ளோ முட்டாள்தனமா நம்புறாங்கன்னே தெரியலன்னு சொல்லி முத்து சொல்றாரு. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த மட்டும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? ரோகிணி அவளுக்கு குழந்தை இருக்கிறத பார்த்தீங்கன்னா மறைச்சு, அ உங்க அண்ணன கல்யாணம் பண்ணிக்கினா. இப்போ உங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா, ரோகிணி வயித்துல இருக்குது தான் குழந்தை தான்னு சொல்றதுக்கு அவரு தயங்குறாரு. என் குழந்தை இல்லன்னு உண்மைய மறைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. முத்தும் பார்த்தீங்கன்னா, "ஆமா மீனா, நீ சொன்னதும் கரெக்ட் தான். அதான் சொல்றது. விதி யாரையுமே விடாது. அவங்கவங்க பண்ற தப்பு கண்டிப்பா அவங்கவங்க அதுக்கான இதுவ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற" மாரி சொல்றாரு. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, "ஆனா ஒண்ணுங்க, இந்த உண்மை கண்டிப்பா வெளிய வந்தே ஆகணும். ரோகிணி எவ்வளோ பொய் சொல்லி எவ்வளோ நாளா பார்த்தீங்கன்னா, அத மறைச்சிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அது எல்லாம் ஒரு நாள் வெளிய வந்தது. உண்மையாவே ரோகிணியோட குழந்தைக்கு உங்க அண்ணன் தான் அப்பாவா இருந்தான். அந்த விஷயமும் கண்டிப்பா வெளிய வருங்க. ஸ்ருதி சொன்னத கவனிச்சீங்கல்ல? இப்ப இருக்கிற காலகட்டத்தில டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா எல்லாமே உடனே தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது ரோகிணி கண்டிப்பா இது பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த விஷயம்லாம் ரோகிணிக்குமே நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சரிதான். எனக்குமே மனோஜ் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அவன் தான் பண்ணியிருப்பான்னு தோணுது. ஆனா எதுக்காக இப்படி பொய் சொல்றான்னு தெரியல. அவன் சொல்ற ஒவ்வொரு பொய்யும் அது அந்த பொண்ணுக்கு தான் அசிங்கம்ன்ட்டு அவன் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல. வாய் கூசாம இந்த மாரி பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க. உங்க அண்ணன பத்தி தான் தெரியுமே. அவர் எப்பவுமே சுயநலமா அவங்க அம்மா மாரி தானே யோசிப்பாரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியையும் ரவியும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, வீட்ல நடந்த பிரச்சனைய தான் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு இதுல என்ன தோணுது? எனக்கு என்னமோ ரோகிணி சொல்றதுல பொய் இல்லன்னு தோணுது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவியும் பார்த்தீங்கன்னா, "எனக்கும் அப்படிதான் தோணுது. அவன் முழிக்கிற மொழியே சரியில்ல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "ஆனா இது ஆன்டிக்குமே நல்லா தெரியும். ரோகிணி சொல்றதுல பொய் இல்லன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க ஏன் உங்க அண்ணனுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, "உனக்கு சொல்லவா வேணும்? எங்க அம்மாக்கு எங்க 2 பேர விட அவன் தான் ரொம்பவே புடிச்ச பையன். அவன் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு அதில் இருக்க தப்பு தெரியாது. அவனை எப்படி அந்த தப்புலேருந்து காப்பாற்றணுன்றது தான் யோசிப்பாங்க. நாளைக்கு அந்த குழந்தைக்கு இவன் தான் அப்பானே தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க இவனை காப்பாற்ற தான் நினைப்பாங்களே கண்டி, அவனை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. யார் எதுலேயும் அவனை தப்பே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. இருந்தாலும் ஆன்ட்டி பண்ணுறது ரொம்பவே தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இப்போ இந்த உண்மையை சொன்னால் அவன் மானம் போயிடும். அதுவும் இல்லாமல் அம்மா அவனை உண்டில்லன்னு பண்ணிடுவாங்க தான் அவன் பொய் சொல்கிறான்னு நான் நினைக்கிறேன். அம்மா ரோகிணியை நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு நினைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் ஆயிருக்கு இந்த வீட்ல. ஆனா மனோஜ் பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. அவன் எதுக்கு இந்த மாரி பொய் சொல்றானோன்னு தெரியல. ஆனா அவனுக்கு இப்ப தெரியாது. இந்த பிரச்சனை நாளைக்கு முடிவுக்கு வரும்போது தான் அவனுக்கு தெரியும். நம்ம தேவையில்லாம பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, இந்த உண்மைய அவர் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. ரோகிணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா உங்க அண்ணன் மாட்டிக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா மாட்டிக்குவான் தான். அப்பதான் ஐயாக்கு இருக்குது கச்சேரி. எங்க அம்மாகிட்டயே வாங்கி கட்டிக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, உங்க அம்மாவையும் சேர்த்து இந்த விஷயத்துல அவர் ஏமாத்துறாருல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, அது என்னமோ உண்மைதான். ஆனா, உண்மை தெரிய வரும்போது அவனுக்கு இருக்கு. ஆனா ஒண்ணு ஸ்ருதி, இந்த ஜென்மத்துல ரோகிணி அவனுக்கு டிவோர்ஸ் குடுக்க மாட்டா. இதுக்கு இவ்வளோ நாளா டிவோர்ஸ் குடுக்காம இழுத்து அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், கண்டிப்பா அவன விட்டு அவங்க போவே மாட்டாங்க. இந்த ஜென்மம் வரைக்கும்
ரோகிணி தான் மனோஜோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னமோ சரிதான். இப்போ நம்ம யார் பக்கம் ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. நம்ம இப்போதைக்கு யார் பக்கமும் ஸ்டாண்ட் பண்ண வேணாம். நடக்கிற விஷயத்த ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிற? ஆமாம், இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக ஆனால் இதுக்கப்புறம் ரோகிணி சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் இது மட்டும் என் குழந்தை இல்லைன்ற விஷயம் சொன்ன விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மட்டும்தாங்க டிசைனாக பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயாவை காமிக்கிறாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா வக்கீலோட ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. வக்கீல் பார்த்தீங்கன்னா, எனக்கு உங்களோட சுச்சுவேஷன் புரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க, எப்படியாவது நீங்கள் என் பையனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறது எனக்கு பிரச்சனை இல்லை. என் கிளைண்ட் பக்கம் தான் நான் நிற்கணும். இருந்தாலும் சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, சட்டப்படியும் நம்ம நடந்து தானே ஆகணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க. என்ன பண்ணுறது, எங்கள் நேரம் பாருங்கள். சைன் போட வரும்போது அவன் மயங்கி விழணும். அதை மயங்கி விழுந்ததும் இல்லாமல் அவள் கர்ப்பமாக இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து தானே தெரியும். சைனை போட்டு தொலைஞ்சிட்டு வேற எங்கேயாவது போய் ஊழ்ந்து தொலைஞ்சாளா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயா புலம்புறாங்க. உடனே வக்கீல் மேம் பார்த்தீங்கன்னா, எனக்கு புரியுது, நீங்கள் உங்கள் பையன் இடத்துலேருந்து யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் ரோகிணி இடத்துலேருந்தும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக ரோகிணி இதுக்கப்புறம் மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் அவங்க சொன்னதை கவனிச்சிங்களா இல்லையா? என் வயித்துல வர குழந்தைக்கு அப்பா மனோஜ்னு தான் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேற மேடம், அவள் பொய் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பொண்ணு பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லி வக்கீல் மேம் கேட்குறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேற மேம், அவங்க அப்பா அம்மா விஷயத்துலேயே பொய் சொன்னவ, தனக்கு ஒரு பையன் இருக்கதையே மறைச்சவ, இந்த விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போது அவள் கர்ப்பமாக இருக்கா. இப்போ மட்டும் என் குழந்தைக்கு மனோஜ் தான் அப்பான்னு ஒரு நோட்டீஸ் போட்டு உங்கள் பையன் அதை மறுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டில் மட்டும் தெரிய வந்துச்சுன்னு வைங்க, உங்கள் பையன் ஜெயிலுக்கு போகிற நிலைமை கூட வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டென்ஷன் ஆகாதீங்க, முதல்ல உங்கள் பையன்கிட்ட ஒழுங்காக கேளுங்க. எனக்கு என்னமோ மனோஜ் மேலே துளி கூட நம்பிக்கையே இல்லை. உங்கள் பையன் முழிச்ச மொழியே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மேம் நீங்களே இப்படி சொல்கிறீங்க? அவன் இதுக்கு காரணம் நான் இல்லைன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. உங்கள் பையன் மேலே துளி கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் முதல்ல அவர்கிட்ட பேசி பாருங்கள். இது என் பையனோட குழந்தை தானா இல்லையான்னு நம்ம நிரூபிக்கிறதுக்காக அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கோர்ட்டில் மனு எழுதி போட்டு முன்னாடியே கூட நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நிரூபிக்கலாம். ஆனால் அதில் உங்கள் பையன் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு வந்துச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்கள் பையனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுவும் இல்லாமல் ரோகிணி குழந்தையோட பராமரிப்பு செலவு, மெடிக்கல் செலவுக்கெலாம் எனக்கு பணம் வேணும்னு சொல்லி ஒரு மனு எழுதி போட்டாங்கன்னு வைங்க, மாதம் 50,000 கூட உங்கள் பையன் கொடுக்குற மாதிரி வந்துடும். உங்கள் பையன் வேற ஷோரூம் வச்சுட்ருக்காரு, அதனால் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி வந்துடும்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, யாரோ குழந்தைக்கு என் பையன் எதுக்குங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப இதையே பேசாதீங்க. முதல்ல உங்கள் பையன்கிட்ட போய் ஒழுங்காக விசாரிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி மேடம், நான் வீட்டுக்கு போய் பேசிட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விடுகதை. வந்து கெடுக்கும் வராமலும் கெடுக்கும், அது என்ன? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவை காமிக்கிறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா பூ வந்து ஒரு வீட்டில் போட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ரேகாவை பார்க்குறாங்க. ரேகாவை பார்த்துட்டு, ரேகா எப்படி இருக்க, நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இங்கே பக்கத்தில் ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூக்காகவா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டேன், இருந்தாலும் எங்களோட ஃப்யூச்சரை நாங்கள் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ரொம்பவே வசதியாக வளர்ந்த இப்போ நீ இந்த நிலைமைக்கு இருக்கிறத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது, எங்கள் அப்பா அம்மா என் மேலே கோவமாக இருக்காங்கன்னு தான், நான் இனி அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இல்லை. நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்காங்க, எனக்கு அதுவே போதும். கண்டிப்பாக எனக்கு இந்த வேலை கிடச்சிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேலை எப்படி பண்ணியிருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க. நல்லாவே அட்டன் பண்ணியிருக்கேன், 2 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 வீக்கில் தெரிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உனக்கு இந்த வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எனக்கு உன்னை இந்த நிலமையில பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. உடனே ரேகா பார்த்தீங்கன்னா, இதில் என்ன இருக்குது, நீங்கள் கூட தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி நானும் நல்லா படிச்சிருக்கேன், ஒரு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மனோஜுக்கும் இப்போ வேலை இல்லை, அவனும் தேடிட்டு இருக்கான். நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், சும்மா இருந்தால் என்ன பண்ண போகிறேன், அதனால தான் சரி வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா, சரி இப்போ எப்படி போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ஆட்டோவில் தான் போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் அந்த பக்கம் தான் போகிறேன், நானும் அம்மாவை பார்க்கணும், சரிவா நம்ம பைக்லேயே
போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ரேகாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த சமயம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி காரில் வராங்க. ரேகாவை பார்த்துட்டு டிரைவரை காரை நிப்பாட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேகா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ரேகாவும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. எப்படி இருக்க ரேகா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ரொம்பவே நல்லா ஹாப்பியாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுது தெரியுது உன்னை பார்க்கும்போதே இந்த நிலைமைக்கெல்லாம் உன்னை பார்க்கணும்னு என் தலையெழுத்தில் இருக்குது. எங்கே போனாலும் கார்லேயே தான் போவேன். என்னடானா நடராஜா மாதிரி நடந்து போயிட்டுருக்க. உன்னை பார்க்கும்போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று ரேகா பார்த்தீங்கன்னா, இதில் என்னம்மா இருக்குது? எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிட்டேன். இனி எங்கள் லைஃப்பில் என்ன நடக்கணுன்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ரேகா, உன் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் எல்லாருமே உஷாரு. பூ கட்டுறவனாடானா ஒரு நல்ல வசதி வீட்டில் போய் வாக்கப்பட்டுட்டா. அவள் தங்கச்சி கவர்மெண்ட் வேலை செய்கிறவனா பார்த்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கினான். இப்போ அவன் தம்பி பாரு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கினான். ஆனால் இங்கே யார் ஏமாந்து போய் நிற்கிறது? நீ தான். அது உனக்கே புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பூ கட்டுறவ அவங்க அப்பா செத்த உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு பண்ணி வச்சுட்டாங்க. அவள் நல்லா செட்டில் ஆகிட்டா அவள் தங்கச்சி அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்க ஃபேமிலியை பற்றி பேசும்போது மீனா கோவம் வந்தது. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் உன்கிட்ட பேசலை, என் பொண்ணுக்கிட்ட தான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுங்க, உங்கள் பொண்ணை பற்றி மட்டும் பேசுங்க, என் குடும்பத்தை பற்றியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லிட்டு, உனக்கு தேவையா ரேகா இதெல்லாம்? இந்த மாதிரி தானே உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏசி இல்லாமல் ஒரு நாள் கூட தூங்க மாட்டேன். டெய்லி 3 ட்ரெஸ்ஸு மாற்றுவேன். 2 நாளுக்கு ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன். எங்கே போனாலும் கார்லேயே தான் போவேன். இப்போ இந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்னோடய பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்க வேணாம்னு சொல்லி ரேகா சொல்கிறாங்க. என்னை மனோஜோட அம்மா ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. மனோஜுமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ரேகா. இப்போ உனக்கு எல்லாமே கண்ணை கட்டி இருக்கு. ஆனால் இதெல்லாம் உனக்கு கூடிய சீக்கிரமே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடுகதையின் விடை மழை.